பாரிமுனை பகுதியில் தாவேகா துண்டு அணிந்த நபர்கள் சர்வே எடுக்க சென்ற போது மோதல் ஏற்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? சென்னை துறைமுகம் தொகுதியில திமுக மற்றும் தாவேகா இடையே மோதக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குறிப்பாக தாவேகா கட்சி துண்டு அணிந்த ஒரு 10 பேர், பெண்கள் உட்பட 10 பேர் அங்க சர்வே எடுக்க சென்றதாகவும், அப்போது திமுகவினர் அங்கே சென்று முறையாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கி இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்ததாகவும், அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதாகவும், அதில் திமுகவினர் தாவேகாவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. வீடியோ காட்சிகள் எல்லாம் தற்பொழுது அது போன்ற காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கிறது. இது குறித்து தாவேகாவினர் காவல் நிலையத்தில் வாய்மொழியாக தற்பொழுது புகார் அளித்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு தகவல் சொல்லப்படுகிறது. சர்வே எடுக்க சென்ற நபர்களோடு திமுகவினர் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாகவும், முறையாக அனுமதி வாங்காமல் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக திமுகவினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையில அந்த குற்றச்சாட்டு சம்பவமானது மோதல் வரை சென்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவலுக்கு நன்றி கோகுல்.